1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 1வது வசனம். மேலும் சகோதரரே நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்திற்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. 2வது வசனம் 3வது வசனம். நீங்கள் பலனில்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாகவே இருக்கிறபடியா இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமை வாக்குவாதம் பேதங்கள் உங்களுக்குள் இருக்கிறபடியா நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள். இது பரிசுத்த ஆவியானவர் பவுலை கொண்டு கொரிந்து சபைக்கு எழுதுகிற வார்த்தைகளை தான் இங்கே வாசித்தோம். இது யாரோ சாதாரண மனிதர்களுக்கு அல்ல, சபைக்கு பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்ட வார்த்தை. சபையோடு கர்த்தர் பேச விரும்புகிறார். கொரிந்து சபைக்கு எழுதின தேவன் இந்த சபையோடு, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையோடு கர்த்தர் பேச. கொரிந்து சபை எபேசு சபை எல்லாம் பிரிச்சிருந்தாலும் காலங்கள் மற்ற, ஆனாலும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு கர்த்தர் எழுதுகிறார். முதல் வசனம், நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேச முடியவில்லை. நீங்கள் மாம்சத்திற்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி. அந்த இடத்துல 3 பிரிவினரை ஆவியானவர் எழுதுகிறார். ஒன்று, சொல்லுங்க, மாம்சத்திற்குரியவர்கள், சத்தமா சொல்லுங்க. இன்னொன்று குழந்தைகள், இன்னொன்று ஆவிக்குரியவர்கள். ஆமென். நான் இன்னொன்னு சேர்த்து நான் உங்களோட கூட பேச விரும்புகிறேன். முதலாவதாக நேச்சுரல் மேன், சாதாரண மனிதன், இந்த உலகத்தில் பிறந்த ஒரு மனிதன். அதுக்கப்புறம் நான் குழந்தைகளை பத்தி பேசுறேன், இல்லைன்னா என்ன சொல்றது, மாம்சத்திற்குரியவர்களை பத்தி பேசுறேன். அதுக்கப்புறம் ஆவிக்குரியவர்லாம் எப்படி இருப்பாங்க, இதைத்தான் இன்னைக்கு உங்களோட கூட பேசுவதற்கு ஆண்டவர் என்னை பாரப்படுத்தினார். நான் மிக தெளிவான சுவிசேஷத்தை அறிவிக்கிறவன். ஏன்னா ஒரு வார்த்தை போனாலும் அவன் ரட்சிக்கப்படணும்ன்ற பாரத்தோடு ஆமென் காஸ்பல் பிரீச் பண்றதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ இந்த உலகத்தில் பிறந்த சாதாரண மனிதன், அவன் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும், எந்த சமுதாயத்தை சார்ந்தவனாக இருந்தாலும், இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் பாவியாகத்தான் பிறக்கிறான். இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் எப்படி பிறக்கிறான்? நான் அடிக்கடி சொல்லுவேன், கிறிஸ்தவன் வீட்டில் பிறந்தாலும் சரி, அது பாஸ்டர் வீட்டில் பிறந்தாலும் சரி, அவன் எப்படித்தான் பிறக்கிறான்? சத்தமா சொல்லுங்க, பாவியாகத்தான் பிறக்கிறான். தாவீது சொல்றார், ஐயோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை. பவுல் சொல்லுகிறார், நான் நிர்பந்தமான மனிதன், செய்ய விரும்புகிறதை செய்யாமல் செய்ய விரும்பாததையே செய்கிறேன், எனக்குள் வேற ஒரு பிரமாணம் இருக்கிறது என்று புலம்புகிறார். இது பவுலுடைய புலம்பல் மட்டும் அல்லவே, நம்ம அத்தனை பேருடைய புலம்பலும் தான். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் beyond his control, அவனுடைய கட்டுப்பாட்டை மீறி காரியங்களை செய்கிறான். குடிக்க கூடாது டாக்டர் சொல்றாரு, ஆனா இவனை குடிக்காம இருக்க முடியல, கண்ட்ரோல் பண்ணி பார்க்கறான், முடியல. சொல்றான், சார் என்னால முடியல சார். ஒவ்வொரு பாவத்தையும் அப்படிதான் செய்கிறான். கொலை செய்கிறான், போய் ஆயுட்கால சிறை அனுபவிக்கிறான். ஜெயில போய் அவனை பார்த்து கேட்டீங்கன்னா, சார் என்ன பண்ணனே தெரியல சார், அந்த நேரத்தில் என் கட்டுப்பாடே இல்லை சார், கொலை பண்ணினேன் சார்.
சின்ன பிள்ளைகள்கிட்ட தவறா பிஹேவ் பண்றான். சின்ன குழந்தைகளை கிட்ட தப்பான பார்வை. இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோமே. உடனே பிடிச்சி போக்சோ சட்டத்தில் போட்டுறான். சார் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல சார். லிசன் கேர்ஃபுல்லி. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் பாவத்தோடு பாவம் செய்ய தூண்டப்படுகிறான். நான் சொல்லுவேன், ஒவ்வொரு பாவத்திற்கு பின்னால ஒவ்வொரு தீய சக்திகள் இருக்கிறது. இந்த மனுக்குலம், இந்திய தாய்நாட்டின் ஜனங்கள் இதை புரிஞ்சுக்கணும். நீ மந்திரம் பண்ணாலும், நீ கோடி கோடி செலவு பண்ணி ஓமம் வளர்த்தாலும், நீ எங்க காசிக்கு ராமேஸ்வரம் எங்க போனாலும், வேளாங்கண்ணி போனாலும் உன் பாவம் போகாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் உன் பாவத்தை கழுவி உன்னை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. நீ எந்த குளத்துல போய் குதிச்சாலும், எந்த நதியில போய் நீ பாவம் போகணும்னு குளிச்சாலும் உன் பாவம் போகாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று இந்த சத்திய வேதம் சொல்லுகிறது. தெளிவான சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டிய நாட்கள் இது. சத்தியம் நம்முடைய கரத்தில் இருக்கிறது. இந்த மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி நம்முடைய ஜனங்களுடைய அவருடைய இருதயங்களில் பிரகாசிக்க கூடாதபடிக்கு அவருடைய மனக்கண்களை இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் குருடாக்கி வைத்திருக்கிறான். அந்த குருட்டுத்தனத்தை நீக்குகிற ஒரு வல்லமை சுவிசேஷத்தில் மட்டும்தான் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் நான் உங்களை சொல்றேன், இந்த வருஷம் சுவிசேஷம் அறிவிக்கிற ஆண்டுன்னு வச்சுக்கோங்களேன். தீவிரமாய் அறிவிக்கிற ஆண்டு, தீவிரமாய் ஆத்தும அறுவடை செய்கிற ஆண்டு. சபைகள் எல்லாம் தீவிரமாக, வேற நமக்கு ப்ரோக்ராமே இல்லைங்க. நான் சொல்லுவேன், சர்ச்சுக்கு ஒரே ஒரு ப்ரோக்ராம் தான், ஆத்துமாக்களை ஆதாயம் அணுகிற ப்ரோக்ராம் மட்டும்தான். நம்புறவங்க ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். டைம் பாஸ் பண்ணவோ, என்டர்டெயின் பண்ணவோ, கலர் லைட் போட்டு ஆடி டான்ஸ் ஆடி ஆராதிக்கவோ நெவர். சபைக்கு ஒரே ஒரு திட்டம் தான். இந்த வருஷத்துல என்ன கேட்கிற யாரா இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவரோடு கூட பேசுகிறார். இந்த வருடம் ஆத்தும ஆதாயத்தை தீவிரமாக செய்கிற ஒரு ஆண்டு, சபை எழுந்து செயல்பட வேண்டிய ஆண்டு. நோ அதர் ப்ரோக்ராம் சார், வேற திட்டங்கள் இல்லை. ஆத்துமாக்கள், ஆத்துமாக்கள் எவ்ரி நாள், ஒவ்வொரு நாளும் ஜெபத்துல ஆத்துமாக்கள் செயல்பட கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அப்போ நேச்சுரல் மேனை பத்தி நான் முதல்ல பேசுறேன். நேச்சுரல் மேன், இந்த உலகத்தில் சாதாரணமா பிறந்த பிள்ளை பாவத்தில் பிறக்கிறான். அவனை மீறி காரியங்கள் நடக்கிறது. அவனுக்குள்ள வேற ஒரு பிரமாணம். குடிக்கிறானா, அவனுக்கு பின்னால ஒரு தீய சக்தி இருக்கு. அவன் குடிக்க கூடாதுன்னு நினைக்கிறான். நான் அரசாங்கத்தில் வேலை செய்யும் போது எங்க ஆபீஸ்ல இருக்கிற ஒரு சிலர் எல்லாம், சார் லிவர் போயிடுச்சு, டாக்டர் சொன்னார் இனிமேல் குடிச்சினா செத்து போயிருவேன், குடிச்சா செத்து போயிருவேன்னு சொல்லிட்டான். கிளியரா ரிப்போர்ட் இருக்கு. ஆனா அவனால குடிக்காம இருக்க முடியல. மனைவி இருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்க, அவனால முடியல, அவன் கண்ட்ரோல்ல இல்ல. அதுக்கு பின்னால பிசாசு. அதைத்தான் பைபிள் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் பாவம் செய்ய வைக்கிற தீய சக்திகளை திருடன் என்று பைபிள் சொல்லுகிறது. திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவுமே வருகிறான். உன்னுடைய சுகத்தை கெடுக்கிறான், உன் குடும்பத்தை கெடுக்கிறான், உன் பிள்ளைகளை நடுத்தருவுக்கு கொண்டு வருகிறான். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ உனக்கு ஜீவன் உண்டாக, அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட இந்த உலகத்தில் வந்தார். இயேசு கிறிஸ்து ஏன் நாங்க கூவி கூவி கத்துறோம்? நீ அடிச்சாலும் இயேசு நல்லவர்னு சொல்றோம், நீ எங்களை துரத்தினாலும் இயேசு தான் தெய்வம்டா என்று சொன்னா, நாங்க பெற்ற ரட்சிப்பு, நாங்க பெற்ற பாவ மன்னிப்பு, எங்களுக்கு இருக்கிற நிச்சயம், இன்னைக்கு செத்து கீழே விழுந்தா நான் அடுத்த நொடி ஆண்டவரோடு கூட வாழுவேன் என்கிற நிச்சயத்தோடு நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து அந்த நம்பிக்கையை எங்களுக்கு தந்திருக்கிறார்.
மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. செத்து போனா முடிஞ்சது நினைச்சுக்காத. உன் ஆத்துமாவுக்கு அழிவில்லை. அந்த ஆத்துமா நித்திய பரலோகத்தையோ நித்திய நரகத்தையோ அது சென்றடையும். இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் ரத்தத்தினாலே இலவசமாக கிடைக்கிற பாவ மன்னிப்பை பெற்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிற பரிசுத்தமான பாதையிலே நீ நடந்தாய் என்றால் செத்த பிறகு உன்னுடைய ஆத்துமா கடவுளோடு கூட வாழும். இல்ல எப்படி வேணா வாழுவேன்னா சல்யூட், நீ நரகத்திற்கு தான் போவாய். நோ அதர் ஆப்ஷன். பயமுறுத்தல, சத்தியத்தை பேசுறேன். யாராயிருந்தாலும் சரி கவனிங்கள். அப்ப நேச்சுரல் மேன், 4 விதமான மனிதர்களை குறித்து நான் மனிதர்களுக்கு வேகமா நான் அவங்களோட கூட பேச விரும்புகிறேன். சாதாரண மனிதன் அவன், அதை நான் ஏற்கனவே சொல்லிருக்கலாம், மறுபடியும் சொல்றேன். இன்னைக்கு இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்குள்ளும் ஆதாமிலிருந்து வருகிற அந்த பாவம் செய்ய வேண்டும் என்கிற உணர்வு, ஆங்கிலத்திலே ஆடமிக் ரேஸ் என்று சொல்லுகிறார்கள். ஆடமிக் ரேஸ் இன்றைக்கு பிறக்கிற பிள்ளைக்குள்ளும் வந்து விடுகிறது. அதனால்தான் நம்ம ஒண்ணுமே கற்றுக் கொடுக்கிறது இல்ல. அதே வளர வளர தப்பு பண்ணுது, கோபம் வருது, இல்ல மறைக்குது, பொய் பேசுது. ஆடமிக் ரேஸ். 2வது ஜென்ம குணம் கடத்தப்படுகிறது, பெற்றோரிடத்திலிருந்து கடத்தப்படுகிறது. இப்படித்தான் பிள்ளை பிறக்குது. பிறக்கும் போதே பாவியா தான் பிறக்குது. இதுதான் நேச்சுரல் மேன். பாவம் செய்ய தூண்டப்படுகிறான். மொபைல் கையில் இருந்துச்சுன்னா வாலிப பிள்ளைகள் தூண்டப்படுகிறார்கள். பெரியவங்க, நாட் ஓன்லி யூத், ஒவ்வொருத்தரும் தவறான காரியங்களை பார்க்க ஒரு டைம் பார்த்துட்டு அதுக்கு அடிக்ஷன் ஆகிறான். கேம்ஸுக்கு அடிக்ஷன் ஆகிறான். தவறான மியூசிக்கு அடிக்ஷன் ஆகிறான். அந்த பழக்கம் நம்மை கட்டி வைக்கிறது. தெளிலால் சிம்சோனை கட்டின மாதிரி இன்றைக்கு நியூ டெக்னாலஜி, சோசியல் மீடியா, ஃபேஸ்புக், அதுல வர்ற ரீல்ஸ், யூடியூப், அதுல வர்ற ஷார்ட்ஸ், இன்ஸ்டாகிராம், இதெல்லாம் இன்றைக்கு ஜனங்களை கட்டி வைத்திருக்கிறது. வாலிப பிள்ளைகளை மட்டும் சொல்லல, சின்ன பிள்ளைகளை மட்டும் சொல்லல, எல்லாரையும் பிசாசு கட்டி வைத்திருக்கிறான். உன் கையில் இருக்கிற மொபைலை நீ தவறா பயன்படுத்துறனா பிசாசு உன்னை கட்டி வச்சிருக்கிறான். நோ டவுட். நீங்க ஊழியம் செய்யலாம், நீ விசுவாசியா இருக்கலாம், சூப்பர் விசுவாசியா இருக்கலாம், ஆவில நிறைஞ்சு துள்ளலாம். இந்த போன்ல நீ அடிக்ட் ஆயிருந்தீனா சாத்தான் உன்னை கட்டி வைத்திருக்கிறான். ஆமென் சொல்ல மாட்டீங்க? நான் ரொம்ப தெளிவா பரிசுத்தாவியானவர் ஏவுகிறத நான் பேசுறேன். இந்த சோசியல் மீடியா தான் உன்னை வழி நடத்தும். நீ போடுற ட்ரெஸ் உன்னை வழி நடத்துறது. நான் ஏற்கனவே சொல்லிக்கலாம், திரும்ப சொல்றேன். நாம் 4 விதமான ஃபோர்ஸ், 4 kinds of forces உன்னை நடத்தும். சொல்லுங்க, எத்தனை விதம்? 4 விதமான ஃபோர்ஸ். 4 விதமான ஃபோர்ஸ். 1, எனக்குள் எழும்புகிற ஆசை, டிசையர், என்னை இழுத்துட்டு போகும். நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்கள்லாம் உங்களோட தான் பேசுறேன். நல்லா என்ன பார்க்கணும். எல்லாரும் தலையை கீழே குனிஞ்சிட்டு கூட நோட்ஸ் எடுத்தீங்கன்னா கூட டக்குன்னு எடுத்துட்டு என்ன பார்த்துடணும். உங்களோட தான் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். 4 kinds of forces. 1, எனக்குள்ள வருகிற எழும்புகிற ஆசைகள். இந்த ஆசை எப்படி எனக்குள்ள வருதுன்னா, என் கண்களினாலே நான் பார்க்கும்போது, அதைத்தான் பைபிள் சொல்கிறது கண்களின் இச்சை. சொல்லுங்க. ஏவாள் பார்த்தாள், பிசாசு கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிச்சான். பார்வைக்கு, புசிப்புக்கு. ஆமா, இச்சித்தாள், புசித்தாள், பாவம் செஞ்சிட்டாள். பிசாசு ஹைலைட் பண்ணி காமிப்பான். நீ அப்படியே பார்த்துட்டு போயிடலாம் நினைப்ப. ஒரு சில காரியத்தை உன்னை ஹைலைட் பண்ணி காமிப்பான், வெளிச்சம் போட்டு காமிப்பான், உன்னை அட்ராக்ட் பண்ணுவான். உன் கண்களின் இச்சிக்க ஆரம்பிப்பாய். பிறகு பறித்து புசிக்க ஆரம்பிச்சிருவ. செத்துட்ட, முடிஞ்சது.
இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லாரும் அடிக்ஷன் அடிக்ஷன் அடிக்ஷன். பைபிள் சொல்லுகிறது, ஒருவன் எதினால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அவன் அதற்கு அடிமைகளாக இருக்கிறான். ஒரு சின்ன விஷயம் உன்னை ஜெயிச்சிருச்சா, என்னால முடியலன்னு சொல்றியா, நீ அடிமை. ஆனால் அடிமைகளாக கர்த்தர் நம்மை அழைக்கல, நாம் அவருடைய சுதந்திரவாளிகளாக கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். But today's church, ஜனங்கள், ஊழியர்கள், எல்லாரும், most of the people அடிமைகளாக இருக்கிறார்கள். அடிமைத்தன நுகம். கேம்ஸ் விட முடியல. ஒரு சின்ன ரீல்ஸ் பார்க்கிறதுக்கு உட்கார்ந்தா மணிக்கணக்கா போகுது. பைபிள் வாசிக்க மூடு வரல, இன்ட்ரெஸ்ட் வரல. யூடியூப்ல ஷார்ட்ஸ், மியூசிக், செக்குலர் மியூசிக், சினிமா பாட்டு, டிவியில சொல்லிட்டே போலாம். அடிக்ஷன் இந்த காலத்துல, நான் சொல்றேன், எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு ஜனங்களை வஞ்சிக்கிற பொல்லாத ஆவி இன்றைக்கு அநேகரை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. சபையை விழித்துக்கொள், பிசாசு உங்களை நரகத்துக்கு கொண்டு போக திட்டம் போடுறான். அப்போ அதை நான் பார்க்கிறேன். அங்க போடுற மாடர்ன் ட்ரெஸ் பார்க்கிறேன், மாடர்ன் வேர்ல்ட பார்க்கிறேன். இன்னைக்கு ஊழியம் செய்யறவங்க கூட வேற மாதிரியா தான் இருக்கிறான். ஊழியம் செய்யறன்ற அவங்களெல்லாம் ஊழியக்காரனா கன்சிடர் பண்றதே கிடையாது. ஊழியக்காரனா குற்றம் சாட்டப்படாதவனா இருக்கணும். மேக்சிமம் எல்லாருக்கும் அவன் மாதிரியாக இருக்கணும், கூடுமான வரைக்கும். இருக்கிறீங்களா இல்லையா? சும்மா 4 பாட்டு பாடினா நீ ஊழியக்காரன் கிடையாது. மக்கள் பின்னால வரலாம், ஆனா பரலோகம் உன்னை அங்கீகரிக்காது. பைபிள்ல ஆண்டவர் தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதுகிறார், நீ குற்றம் சாட்டப்படாதவன், ஒரே மனைவியுடைய புருஷன், பண ஆசை இருக்கக்கூடாது. என்ன ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்க? இப்பெல்லாம் பரவாயில்ல, இஸ்லாமிய சமூகத்துல, இந்து இல்ல மற்ற ரிலிஜியஸ்ல இருக்கிற மாதிரி கிறிஸ்தவத்திலையும் எத்தனை கல்யாணம் வேணா பண்ணிக்கலாம் போல இருக்குன்னு மக்கள் நினைக்கிற அளவிற்கு ஆமென் பயங்கரமான காரியங்கள் நடக்கிறது. ஆனால் பைபிள் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், ஒருத்தனுக்கு ஒருத்தியை தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் சொல்லுவேன், டிவோர்ஸ் என்கிற வார்த்தை நரகத்திலிருந்து வருகிற வார்த்தை. டிவோர்ஸ் என்கிற வார்த்தை பாதாளத்திலிருந்து வருகிற வார்த்தை. கிறிஸ்தவத்திற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்க கூடாது. ஆமென். பணம் எந்த பிரச்சனையும் பிள்ளைகளை பிரிக்க கூடாது. பெற்றோர்கள் கேளுங்க, யாராவது இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் வரதட்சணை பிரச்சனை இருக்கு, டவுரி பிரச்சனை கிறிஸ்தவத்திலையும் இருக்கு. சும்மா அந்த விஷயத்துல எல்லாம் ஆமென் சும்மா சண்டை போட்டுட்டு பிள்ளைங்க வாழ்க்கையை கெடுத்தீங்கன்னா உனக்கு முதல் நரகம் உனக்கு தான். ஆமென் சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். வேண்டாம் வேண்டாம், எனக்கு இந்த மாவட்டத்தை குறித்து நல்லா தெரியும். ஏங்க, கடந்த நாட்டில் இங்கேயும் நானும் என் மனைவியும் இருந்தோம். ஒருத்தர் வந்து சொல்றாங்க, கல்யாணம் ஆகி ஒரே நாள்ல டிவோர்ஸ் ஆ. ஹலோ, எவ்வளோ? கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏராளமா குடும்பங்கள் பிரிஞ்சு இருக்கிறது எனக்கு தெரியும். எல்லாம் பணம். பணத்தை வச்சு என்னையா பண்ணுவ நீ? பணம் பணம் பணம். பணமா உன் ஸ்டேட்டஸ் இல்ல, பரிசுத்தம் தான் உன் ஸ்டேட்டஸ். பணத்தை வச்சு நீ ஆவிக்குரிய உலகத்துல அளந்தீங்கன்னா நீ ஏமாந்துருவ. 5 பைசா லாய்க்கு உலகத்தில் இருக்கிற டாப் மோஸ்ட் பணக்காரனை பணம் காப்பாத்துன்றீங்க. பெரிய பணக்காரன் ஒரே நிமிஷத்துல ஏழையா. பணத்தை வச்சு என்ன இப்போ எதான் சொல்றான்? இப்ப வெனிசுலா அதிபரை பிடிச்சிருக்கானு, அங்க பணத்துக்கு வேல்யூ இல்லையா ஒரு காலத்துல, இன்னைக்கும் வரைக்கும் அப்படிதான். அவன் என்ன 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 வித்து வித்து பணமா இருக்கான். இயற்கையெல்லாம் கிடையாது, விவசாயம் எல்லாம் கிடையாது. என்ன எல்லாம் பணம் இருந்தா எல்லாத்தையும் இம்போர்ட் ஆக்கி இம்போர்ட் பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஒரு சில நேரத்தில் பணம் கீழே இருந்தா கூட எவனும் எடுக்க மாட்டான். மணி வேல்யூ கிடையாது. அப்படி நாட்கள் வரப்போகிறது. பண மதிப்பு குறைந்து போக போகிறது.
பணத்தை எல்லாம் தூக்கி எறிவாங்க தெருவில். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், பணத்தை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமென். பரிசுத்தத்தை காத்துக்கொள். உன் குடும்பத்தை பேழைக்குள்ளே கொண்டு வந்து பரிசுத்தத்தை காத்துக்கொள். இயேசு வரப்போகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு நான் பேசுகிறேன். அப்ப கண்களின் இச்சை, நான் சோசியல் மீடியால பார்க்கிற மாதிரி நான் மாறணும்னு என்னுடைய ஆசை எனக்குள்ளே திணிக்கப்பட்டு, கண் இது ஒரு வாசல். சொல்லுங்க, கண் என்னது? இந்த வாசல் வழியாக பிசாசு உள்ள வந்துடுறான். கண்களின் இச்சையின் மூலமா பாவம் உள்ள வருது. மற்றவங்களை பார்க்கிறேன், இந்த மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணணும்னு. இன்னைக்கு ஆவிக்குரிய சபைகள் அதை எப்படி சொல்ல முடியும்? பைபிள் நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணணுமா? தேவ பக்தியுள்ள ஸ்திரீகளை போல ட்ரெஸ் பண்ணணுமா? ஏன் ஆமென் சொல்ல மாட்டேங்க? அப்படின்னா என்ன? பார்த்தாலே இவர்கள் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு தெரியணும். ஹலோ, இருக்கிறீங்களா இல்லையா? நம்ம மாடர்ன் வேர்ல்ட அடாப்ட் பண்ணக்கூடாது. மாடர்ன் ஃபேஷனை அடாப்ட் பண்ணக்கூடாது. தேவ பக்தி உள்ள, அன்னைக்கு 3 ஊழியக்காரன்னு சொல்ற பைத்தியக்காரனுங்க டிவியில 3 பேர் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்றான். 3 பைத்தியக்காரன், அந்தி கிறிஸ்துவின் ஆவியை உடையவன். 3 பேர் டிவி அப்படின்னு ஒரு சேனல் நடத்துற, நல்ல வேளை இப்ப நிறுத்திட்டான். டிஸ்கஸ் பண்றான். அதுல ஒருத்தன் கேட்கிறான், நாம் ட்ரவுசர் போட்டு பிரசங்கம் பண்ணக்கூடாதான்னு கேட்கிறான். எப்படி? சொல்லுங்க. ஹாஃப் ட்ரவுசர் போட்டு ஏன் நாம் பிரசங்கம் பண்ணக்கூடாது? ஒரு அந்தி கிறிஸ்து கேட்குது. அதுக்கு இன்னொரு அந்தி கிறிஸ்து சொல்லுது, தேவன் அங்கீகரித்தால் நாம் அதை ஒன்றும் சொல்ல முடியாது, இவனெல்லாம் உயிரோட புதைக்கணும். இருக்கிறீங்களா இல்லையா? பைபிள் சொல்லுது தேவ பக்தி உள்ள ஸ்திரீகளை. அப்ப ஸ்திரீகளுக்கு மட்டும்தானா? இல்லையா, தேவ பக்தி உள்ள ஆண்களை போல. என்ன ஆண்கள்லாம் பேசாம இருக்கிறீங்க? வாலிப பிள்ளைங்க முடி வெட்டுறதுல கவனமா இருக்கணும். ஆமே. பைபிள்ல இந்த சிறைக்காத அதெல்லாம் எழுதி வச்சிருக்கீங்க. எல்லாம் கோடு கோடா போடாத, உடம்ப கீறாத, உடம்புல கார்ட்டூன் வரையாத, அத்தனையும் பழைய ஏற்பாட்டில் கட்டளையாவே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்க போய் எடுத்து வாசித்து பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. கவனமா இருக்கணும். பிள்ளைகள் நம்ம ட்ரெஸ்ல, சாரி நல்ல ட்ரெஸ், சுடிதார் நல்ல ட்ரெஸ். நான் எந்த ட்ரெஸ்ன்னு நான் சொல்லல, பட் எதை போட்டாலும் முழு உடலையும் மறைத்து மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்காமல் நாம் ஆடைகளை அணியணும். அதை பார்த்து தான் இந்த தேசம், இவர்கள் வித்தியாசமானவர்கள். ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். எனக்கு 2 வாலிப பிள்ளைங்க இருக்காங்கம்மா. தங்கச்சி மகளே, எனக்கு என் பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறேன். ஆனால் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையும் நான் கவனமாக பார்த்து, என் மனைவி நான் சொன்னேன் தூக்கி போடாதேன்றுவேன். ஹலோ, காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஃபுல்லாக கவர் பண்ணணும். இந்த கை இல்லாதது. ஹலோ, நீங்கள் என்ன ஒரு மாதிரியை பார்க்குறீங்க. வெஸ்லி மேக்ஸ்வெல் இப்படியெல்லாம் பேச மாட்டாரு. கர்த்தர், நான் பேசல, கர்த்தர் உங்களோட பேசுகிறார். இந்த கை இல்லாதது, இந்த உடம்பு இது வரைக்கும் வீ நெக்குன்னு கீழே வரைக்கும் வர்றது அதுமாரி. ஏன்னா எனக்கு பிள்ளைங்க இருக்காங்க. என் மனைவி போடுற ட்ரெஸ்ஸை கூட நான் பார்த்து வேணான்னு சொல்லிடுவேன். நான் பார்ப்பேன் எவ்ரி ட்ரெஸ். நான் பார்த்து என் மனைவி ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், கேட்டு பாருங்க. ஆமென். ஒவ்வொரு ட்ரெஸ். போன வாரம் கூட என் பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்க போகும்போது நான் சொன்னேன், இது வேண்டாம், தூக்கி போடு. பெற்றோர்கள் இதற்கு பொறுப்பெடுக்கணும். பெற்றோர்கள். நம்ம கண்ணுக்கு நம்ம பிள்ளைங்க குழந்தை மாதிரி தான் தெரியும். அது எவ்வளவு வளர்ந்தாலும் பாஸ்டர்
வாலி பிள்ளைகளா இருந்தா கூட பெற்றோர்களுக்கு குழந்தை மாதிரி தான் தெரியும். என் பிள்ளைலாம் என் ஹைட்டுக்கு வந்துட்டா, ஆனா ஸ்டில் என் பார்வைக்கு குழந்தை. ஆனா ரோட்ல போறவன் பார்வை வேற மாதிரி இருக்கும். என் பிள்ளைய வேற மாதிரி பார்க்கனா நானே அதற்கு வழி வகுக்க கூடாது. என் பிள்ளை பரிசுத்த இயேசுவை ஆராதிக்கிற பிள்ளையாக be a different, நீ வித்தியாசம் உள்ளவனாயிரு. இந்த எஸ்தர் புஸ்தகத்துல இந்த ஆமான் இருந்தான்ல, ஆகான் ஆகான் ஆமான் 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 என்ன சொன்ன தெரியுமா? ராஜாவே, இந்த தேசத்துல ஒரு கூட்டம் பரம்பி வருது, அவன் நம்மள மாதிரி ட்ரெஸ் போட மாட்டேங்கிறான், அவன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறான். நான் சொல்லுவேன், இந்த சாட்சி இந்தியால சபைக்கு வரணும். ஊரோடு ஒத்து வாழ அல்ல, நீ பிரித்தெடுக்கப்பட்டவன், நீ பிரித்தெடுக்கப்பட்டவள். நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம். ஒரு நல்ல ஃபிட்டு, ஒரு நல்ல பிராண்ட்ல நல்ல ஃபிட்டா இருக்குன்னு சொல்லி நான் வாங்கி போடுவேன். அடுத்துட்டே மறுபடியும் போய் நான் போன வாரத்தில் அந்த ஃபிட் இருக்கா, நல்ல ப்ராப்பர் ஃபிட் இருக்கா அப்படின்னு போய் கேட்குறேன். சார் அதெல்லாம் ஃபேஷன் மாறிச்சு சார், இப்பெல்லாம் இவ்வளோ பெரிய லூஸ் லூஸ் சொல்லுங்க, லூஸ் சொல்றா, லூஸ் என்ன சொல்லுங்க சார், லூஸா போட்டாதான் சார். என்ன சார் நீங்கெல்லாம், அதெல்லாம் முடிஞ்சு சார், அந்த பேண்ட்லாம் வர்றதில்ல சார்ன்றான். அப்புறம் பார்த்தா இப்போ பசங்க பேண்ட் மேலே போயிட்டு இருக்கு, க்ளோஸா வந்து முட்டிக்கு போடுறான், அது என்னமோ கட்டு சொல்றான். அட பசங்க தான் அப்படின்னா பொம்பளைங்க பேண்ட்டும் மேலே போயிட்டு இருக்கு. ஹலோ, நீங்க ரொம்ப வித்தியா வாலிப பிள்ளைங்கெல்லாம் பார்க்குறாங்க, என்னையா அது வெஸ்லிக்கு என்னாச்சு? இயேசு சீக்கிரமாக வரவு. பரிசுத்தமாக இருக்கிறவன் சொல்லுங்க, இன்னும் நீதி செய்கிறவன் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். நான் சொல்லுவேன், கிறிஸ்தவன் அமெரிக்கால இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்கால இருந்தாலும் சரி, அமெரிக்கா கல்ச்சர் என்ன தொடக்கூடாது, ஆப்பிரிக்கா கலாச்சாரம் என்ன தொடக்கூடாது. எனக்கு ஒரே ஒரு கலாச்சாரம் தான். உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த வேத கலாச்சாரம் தான் நம்முடைய கலாச்சாரம் சொல்றவங்க நல்ல கரங்களை உயர்த்தி, பைபிள் இருந்தா பைபிளை உயர்த்தி காமிங்க பாப்போம். நல்ல உயர்த்து, பைபிளை உயர்த்து சொல்லுங்க, வாயை திறந்து. நான் பின்பற்ற வேண்டிய கலாச்சாரம் வேத கலாச்சாரம். சொல்லுங்க சத்தமா, ராபா ஷாக்கா தானாமா சொல்லுங்க, வேத கலாச்சாரம். இந்த பைபிள்ல சொல்றபடி தான் வாழுவேனா, சோசியல் மீடியா ஃபாலோ பண்ண மாட்டேனா, நடிகர் நடிகைகளை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். அப்படி ஃபாலோ பண்ணி அவனாவது இருந்தான்னா அவனோட நான் சேர மாட்டேன். ஆமென். இன்னைக்கு ஊழியக்காரன் சொல்ற அவங்கள ஊழியக்காரனை நான் கன்சிடர் பண்றது கிடையாது. அப்படி சொல்லவே நான் அருவருப்பா இருக்கு. எனக்கு இஷ்டம் போல வாலிபர்ல இடற பண்ணுகிறார்கள். ஆண்டவர் சொன்னார், எவனால் இடறல் உண்டாகிறதோ அவன் கழுத்துல ஏந்திர கல்ல கட்டி இறக்கி கடல் என்றார். வேற எந்த பாவத்துக்கும் ஆண்டவர் இப்படி சொன்னதே கிடையாது. இன்னைக்கு ஒரு சில இளம் ஊழியர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்தி கொண்டு பாட்டு பாடி அநேகரை தங்கள் பக்கமாக இழுத்து கொள்ளுகிற அநேகர் அந்தி கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்களாக இஷ்டம் போல சினிமாக்காரன் தோத்து போயிடணும் அப்படி தங்களை காண்பித்து ஸ்டேஜ்ல ஃபேஷன் ஷோ நடத்திட்டு இருக்கான். கல்யாணம் கட்டி மனைவி ஒரு சின்ன மகன், எங்களுக்கு சேர்ந்து வாழ முடியாது. அதை ஆதரிக்கிறதுக்கு அந்தி கிறிஸ்துவின் ஆவினாலே பீடிக்கப்பட்ட ஊழியர்கள்
அதை கர்த்தர் விபச்சாரம் என்று சொல்லுகிறார். மனைவி, கணவன் மனைவி சண்டை வராம எந்த குடும்பங்க இருக்கு? உங்க குடும்பத்தில் வரும், என் குடும்பத்தில் வரும். ஆனா சரி செய்து மன்னித்து விட்டு கொடுத்து மரணத்தை தவிர வேறு ஒன்றும் நம்மை பிரிக்க முடியாது என்று வாக்கு கொடுத்தோமே, அந்த வாக்கு ஆண்டவருக்கு முன்னால கொடுத்தோமே, அதுல நிலைத்திருக்கிறவன் தான் பரலோகத்துக்கு போவான். நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரனே அது வேண்டாமா விட்டுட்டு வா, நான் உனக்கு வேற பொண்ணை கட்டி வைக்கிறேன்னா அந்த ஊழியக்காரனும் நரகத்துக்கு தான் போவான். ஏன் ஆமைன்னு சொல்ல மாட்டேன்றீங்க? சத்தியத்தை போதிக்க, சத்தியத்தின் நடத்த தான் நாங்க ஒழிய மனிதர்களை பிரியப்படுத்த, ஊரோடு உலகத்தோடு கலாச்சாரத்தோடு ஒத்து போகிறவர்கள் அல்ல. அப்படி போனா பரலோகம் போக முடியாது. இந்த வேத வசனத்தின்படி தங்களை காத்துக் கொள்ளுகிற ஒரு கூட்டம் தான் தேவ ராஜ்யத்தை சுதந்தரிக்க போகிறது. பிரதர், ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. நான் ரொம்ப தாழ்மையோட பேசுறேன். என்னை யாரும் தவறா புரிந்து கோதிக்கும் வசனத்தை நான் பேசுறேன், வார்த்தையை பேசுகிறேன். யாரையும் ஃபாலோ பண்ணாதீங்க. நம்மளும் யாரை ஃபாலோ பண்ணணும்னா நல் நடக்கை உடையவர்களாக, எல்லா விதத்திலும் மாதிரி உடையவர்களாக இருக்கிற ஊழியர்களைத்தான் நாம் பின்பற்ற வேண்டுமே ஒழிய அழகா பிரசங்கம் பண்றாருன்னு பின்னால போயிடக்கூடாது, தீர்க்க தரிசனம் சொல்றாருன்னு பின்னால போயிடக்கூடாது, அழகா பாடுறாருன்னு பின்னால போயிடாத. வாழ்க்கை சரியா இருக்கான்னு பாரு. ஆமென். வாழ்க்கை தான் முக்கியம். வாழ்க்கை தான் இல்லைன்னா, உண்மையா சொல்றேன், ஆண்டுடைய வருகையில், ரகசிய வருகையில் ஒரு பெரிய ஷாக் இருக்கு. சூப்பர் ஹீரோ ஊழியக்காரன்லாம் இங்கே தான் இருக்க போறான். கைவிடப்பட போகிறார்கள். பரிசுத்தமா இல்லைன்னா, சாட்சியா இல்லைன்னா, மற்ற பிள்ளைகளுக்கு மாதிரியா இல்லைன்னா, வசனத்தை மாத்தி பிரசங்கம் பண்ணா அத்தனை பேர் கைவிடப்பட போறான், அத்தனை பேர் நரகத்துக்கு போக போறான். ஆனா பரிசுத்தத்தை வைராக்கியம் கொண்டு வசனத்தின்படி வாழ்கிற ஒரு சிலர் தேவ ராஜ்யத்தை சுதந்தரிக்க போகிறார்கள். அது எந்த சபை என்று அல்ல, எந்த மூலையில் இருந்தாலும் சத்தியத்தை கை கொள்ளுகிற உத்தம ஜாதிதான் அந்த வாசலுக்குள் பிரவேசிக்கும். இந்த மாலை இடத்துல கர்த்தர் அவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். ஆமென். இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுங்க, பெற்றோர்கள் ஒப்பு கொடுங்க, பிள்ளைகளுக்குள்ளே அந்த தெளிவு வரட்டும். நல்ல மாடஸ்டா நீங்க ட்ரெஸ் பண்ணுங்க. ஆனா we have to be very careful. ஆமென். யாருக்கு இடரல் உண்டாக்க கூடாது, யாருக்கு இடரல் உண்டாக்க கூடாது. என்னை பார்க்கிறவங்க இயேசுவை பார்க்கணும். என்னை பார்க்கிறவங்க தேவ பக்தியுள்ள ஸ்திரீ, தேவ பக்தியுள்ள தம்பி. ஆமென். பணம் இருக்குன்னு சொல்லி பண திமிர்ல கண்ட மாதிரி ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்காதீங்க. நீங்க நரகத்துக்கு போயிருவீங்க. கர்த்தர் உங்ககிட்ட கணக்கு கேட்பார். கர்த்தர் நல்லவர். சோ நேச்சுரல் மேன், இந்த உலகத்தில் சாதாரணமாக பிறந்த மனிதன், வேகமா நான் சொல்றேன், நேரம் போயிட்டே இருக்கு. ஆமென். அவனை எது, நான் 4 காரியம் நடத்துன்னு சொன்னேன். ஒன்று, அவனுக்குள் வருகிற ஆசை. எப்படி ஆசை வருது? பார்ப்பதின் மூலமாக வருகிறது. என் கண்களின் இச்சையின் மூலமாக எனக்குள் ஆசை பிறக்கிறது. நான் சொல்றது நல்ல கவனிங்க. அதனால தான் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறான், அதனால தான் சேல் போடுறான், அதனால தான் நடிகைகளை வச்சு அட்வர்டைஸ் பண்றான், நடிகர்களை வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றான். எப்படியாவது கண்களுக்குள்ள போயிடணும் அந்த ஆசை. அந்த ஆசை உன்னை நடத்த ஆரம்பிச்சிரும். இரண்டாவது, என்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய பிரஷர். Maybe your wife, maybe your husband, maybe your children, maybe your friends, maybe your relatives, யாரா வேணா இருக்கலாம். அவர்கள் இப்படி செய்யலாம், இதை பண்ணுங்க, இதை வாங்குங்க. ஆமென். அவங்களுடைய பிரஷர் என்னை நடத்தும். மூணாவது, சாத்தான் நேரடியாக உன்னை வஞ்சிப்பான். இயேசுவே வந்தான், வஞ்சிச்சான், வஞ்சிக்க ட்ரை பண்ணான். நான்காவது, எங்க அப்பா பேசுவாரு, வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்கிற சத்தம் கேட்கும். 4 விதமான சத்தம். சொல்லுங்க. முதல்ல என்ன சத்தம்? என்னுடைய ஆசை எனக்குள்ளிருந்து என்ன நடத்தும்.
இரண்டாவது என்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய விருப்பங்கள் எனக்கு திணிக்கப்படும். மூன்றாவதாக பிசாசு என் கூட பேசுவான். நாலாவது பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப ஜென்டிலா என்னோட கூட பேசுவார். வழி இதுவே, இதிலே கடவுங்கள். நீங்க கடைசி ஆவியானவருக்கு வழி நடத்துதலின்படி நீங்க நடந்தீங்கன்னா உங்களுக்கு இடரல் இல்லை, உங்களுக்கு சமாதானம். சோ இந்த நேச்சுரல் மேன் மாம்சத்தினால் நடத்தப்படுவான். அடுத்தது இரண்டாவது, அவனுக்கு ஆவிக்குரிய காரியங்கள் புரிந்து கொள்ள முடியாது. they cannot understand spiritual things. இரண்டாவது, இன்னும் சொல்ல போனா ஆவிக்குரிய காரியங்கள் அவனுக்கு பைத்தியமா தெரியும். ஆவிக்குரிய காரியங்களை சொன்னா அவனுக்கு பைத்தியம் மாதிரி தெரியும். ஏன்னா அவன் நேச்சுரல் மேன். அடுத்ததாக அவன் மனித அறிவை சார்ந்து வாழுவான். நான் சொன்ன பாயிண்ட் எல்லாம் நீங்க மனசுல எழுதி வச்சுக்கோங்க, இல்ல வீடியோல ரெக்கார்ட் பண்றாங்க, இந்த மறுபடியும் நீங்க கேளுங்க. நீங்க இதை கேட்டாதான் நான் எந்த மனிதனா இருக்கிறேன்னு நீங்க டிசைட் பண்ண முடியும். இஃப் யூ ஆர் a நேச்சுரல் மேன், நீ நேச்சுரல் மேனா இருந்தீங்கன்னா, முதல்ல சொன்னேன் மாம்சத்தினால் நீ நடத்தப்படுவாய். இரண்டாவது, ஆவிக்குரிய காரியங்கள் உனக்கு பைத்தியமாக தோன்றும், உன்னால புரிஞ்சுக்க முடியாது. மூன்றாவதாக உன் மூளை அறிவை வைத்து அது நீ நடக்க ஆரம்பிப்பாய், வாழ ஆரம்பிப்பாய். நான்காவதாக இந்த உன்னுடைய முன்னுரிமை பிரியாரிட்டி எர்த்லி உலக பிரகாரமான காரியங்கள் தான் உனக்கு முன்னுரிமையாக இருக்கும். மறந்துடாதீங்க. அவனுடைய பிரியாரிட்டி என்னன்னா மெட்டீரியல் பொசிஷன்ஸ். சாரி, இடம் வாங்கணும், அதை வாங்கணும், காரம் வாங்கணும், அதை வாங்கணும், அந்த இடத்த வாங்கணும், அந்த தோட்டத்தை, இதை வாங்கணும், இதை வாங்கணும். எப்ப பார்த்தாலும் உலகத்தில் அதை வாங்கணும், பணம் சம்பாதிக்கணும். இவனுடைய முழு பிரியாரிட்டி முன்னுரிமை. இரண்டாவது, உலகத்துல நான் ஜெயிக்கணும், வாழ்க்கையில ஜெயிக்கணும், வெற்றி அடையணும், ஸ்போர்ட்ல வெற்றி அடையணும், பணத்துல நான் ஜெயிச்சுக்கான். அதுவும் இந்த நாகர்கோவில்ல நிறையவே இந்த ஒரு காரியம் இருக்கு. நானா நீயா, அவனை தட்டி இவன் பெரியவனா, அவனை தட்டி இவன் பெரியவனா, அவன் இவ்வளவு வீடு கட்டினான்னா அதுக்கு மேல 2 மாடி நான் கட்டணும். நீங்க எல்லாம் தேவதூதர்கள் மாதிரி என்ன பாக்குறீங்க, ஆனா நாகர்கோவிலை பத்தி எனக்கு தெரியும். நான் தான் சொன்னேன், அழகப்பபுரத்துல 5 கிராமத்துல நம்ம நண்பர் பாஸ்டர் ராஜன் அங்க அடிக்கடி முதல்ல ஊழியம் செய்வேன். இந்த வருஷம் கேட்டாரு, இல்லைன்ட்டேன். அப்போ அழகப்பபுரத்துல முதல் ஊழியம் செய்ய போறேன். அழகப்பபுரமே ஃபுல்லா ரோமன் கேத்தலிக் பெல்ட். வந்து அன்னைக்கு மீட்டிங் முடிஞ்சு ஜெபம் பண்ணா அத்தனை பேருக்குள்ள பிசாசு செய்வன ஆவி. நான் சொன்னேன், என்னையா விஷயம், ஏன் எல்லாம் கிறிஸ்தவனா இருக்கான்? ஏன்னா வீட்டுக்கு ஒருத்தன் எங்க இருக்கான் சொல்லுங்க, வெளிநாட்டுல இருக்கான். நான் சொன்னேன், ஏன் இத்தனை செய்வன? யாரு செய்வன வச்சது? பக்கத்து வீட்டுக்காரன் தான். இவன் கட்டினதுக்கு மேல கொஞ்சம் மேல கட்டிட்டானா, அதனால செய்வன வச்சுட்டானா. நாங்க மீட்டிங் முடிச்சுட்டு வள்ளியூர் போய் லாட்ஜில் தங்கியிருக்கேன். இங்கிருந்து ஒரு குடும்பம் அங்கேயே வந்துருச்சு, ஏன்னா மனைவி செய்வன கட்டில இருந்தா. ஐயோ, இதுதான் நேச்சுரல் மேன். மாம்சம், வீடு கட்டுறது, அதுல ஜெயிக்கணும், இதுல ஜெயிக்கணும், அவனை காட்டுல மேல வரணும். ஆமே, சரி, டக்குன்னு அடுத்த பகுதிக்குள்ள வரேன். இப்ப நான் ஸ்பிரிச்சுவல் மேனை பத்தி பேசுறேன். ஹலோ, இவ்வளவு நேரம் யாரை பத்தி பேசினேன் சொல்லுங்க? நேச்சுரல் மேன், சாதாரண மனிதன். இப்பொழுது ஆவிக்குரிய மனிதனை குறித்து பேசுறேன். இவன் யாருன்னா, நேற்று சொன்ன மாதிரி தேவனால் பிறந்தவன். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. இப்ப நேச்சுரல் மேன்ல இருந்து அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் ரத்தத்தினால பாவ மன்னிப்பை பெற்று பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தினாலே பழைய பாவ மனிதனை தண்ணீருக்குள் புதைத்து, ஆமென், தண்ணீரிலிருந்து வெளியே வரும்போது இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த சாயலோடு இணைத்து அவரோடு நல் பண்ணுகிற நல் மனசாட்சியின் உடன்படிக்கை தான் ஞான ஸ்நானம். நேற்று 8 பேர் ஒப்பு கொடுத்தீங்க. பரலோகத்தில் உங்க பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது.
சீக்கிரமா பாஸ்டர், நீங்க பார்த்திருப்பீங்க, உங்க லிஸ்ட்டை கொடுத்திருப்பீங்க. பாஸ்டர் இன்னும் உங்களை நடத்தி ஆலோசனை கொடுத்து சரியான நேரத்தில் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். நீங்க தவறா ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம். தெளிப்பு ஞானஸ்தானம், குழந்தை ஞானஸ்தானம், அதெல்லாம் செல்லுபடியாகாது, வேதத்திற்கு புறம்பானது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே பாவ மன்னிப்பிற்கென்று ஞானஸ்தானம் எடுக்கணும். பழைய மனிதனை புதைத்து கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளணும். கடைசி அப்படி உங்களுக்காக ஜெபம் பண்றேன். அப்படி born again, தேவனால் பிறந்தவன், ஆவிக்குரியவன், அவன் யாரால் நடத்தப்படுவான்? சாதாரண மனிதன் மாம்சத்தில் நடத்தப்படுவான் சொன்ன, ஆவிக்குரியவன் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுவான். ரோமர் 8:14, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். அவன் ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்வான். சொல்லுங்க, சாதாரண மனிதன் என்ன செய்ய மாட்டான்? ஆவிக்குரிய காரியம் பைபிள்ல இருந்து பாஸ்டர்ஸ் பேசினா பைத்தியம் மாதிரி தெரியும். இந்த ஆளுக்கு வேற வேலை பொழப்பில்லையா, எப்ப பார்த்தாலும் பரிசுத்தம், எப்ப பார்த்தாலும் பைத்தியமா தான் தெரியும். ஆனா ஆவிக்குரியவன் அது அத்தனையும் புரிஞ்சுக்குவான். கர்த்தர் என் கூட பேசுறாரு, கர்த்தர் என் குடும்பத்தோட பேசுறாரு, கர்த்தர் என் பிள்ளைகளோட பேசுறாரு, கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணும். இதுதான் ஆவிக்குரியவன். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. சாதாரண மனிதனுக்கு புரியாததெல்லாம் ஆவிக்குரிய மனிதனுக்கு புரியும். ஏன்னா உனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு. சகல சத்தியத்திற்குள்ள நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவன் தேவனோடு நல்ல உறவை வைத்திருப்பான். அடுத்ததாக ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய கனிகளை வெளிப்படுத்துவான். எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆவிக்குரிய கனிகள் என்ன? அன்பு, சொல்லுங்க சத்தமா. சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த கனிகள் எல்லாம் வெளிப்படும். மன்னிப்பு வெளிப்படும். ஆவிக்குரியவன்னா எப்படின்னா, யாராவது சங்கடப்பட்டாங்கன்னா உடனே சாரி பிரதர், சாரி சிஸ்டர். கணவன் மனைவிக்கு சண்டை வரும், ஆனா படுக்கைக்கு போறதுக்கு முன்னால சமாதானம் ஆயிரணும். என்ன ஆமென் சொல்ல மாட்டேன்னு யாரு முதல்ல வர்றது பார்க்கலான்னா உனக்குள்ள சரியான ஆவி இல்லைன்னு அர்த்தம். நான் ஒன்று சொல்லிட்டா தாழ்மையா சொல்றேன், லைவ்லயும் போது ரெக்கார்ட் ஆகுது. எனக்கும் மனைவிக்கும் அப்பப்போ ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா முதல் மன்னிப்பு கேட்கிற ஆள் நான் தான். என்ன பாக்குறீங்க ஒரு மாதிரியா? முதல்ல, ஏன்னா நமக்கு ரொம்ப நேரம் தாங்காது, ரொம்ப நேரம் என்ன செய்யாது, தாங்காது. அவ கொஞ்சம் பிகு பண்ணுவா. ஹலோ, ஆனா நான் போய் தப்பே பண்ணலனாலும், அவ தப்புன்னு எனக்கு தெரிஞ்சாலும் ஈகோலாம் கிடையாது. ரெண்டு பேரும் ஒரே சரீரம். நான் போய் முதல்ல மன்னிப்பு, சமாதானம் ஆனாதான் எனக்கு நிம்மதியா தூங்க முடியும். ஒரு சில கேஸ் எல்லாம் சண்டை போட்டுட்டே தூங்கும், அதுக்குள்ளெல்லாம் அசுத்த ஆவி இருக்கு. அல்லேலியா சொல்லாத ஆள்னா சந்தேகமா தான் இருக்கு எனக்கு. சண்டை போட்டுட்டு நிம்மதியா தூங்க முடியுமாயா? சொல்லுங்க. எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். கரங்களை உயர்த்துவர். அல்லேலியா சொல்லுங்க. யார் முதல்ல மன்னிப்பு கேட்கிற ஓடி போய் மன்னி விட்டுரு, ஓகே சாரி 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 மன்னிச்சலாம், சமாதானமா இருக்கலாம். அப்பா, அப்பதான் நமக்கு நிம்மதியா இருக்கும். ஏன்னா எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இனிமேல் அப்படி வாழ்வேன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலியா சொல்லுங்க பாப்போம். கணவன் மனைவி பிள்ளைகள்கிட்ட கூட சாரி கேட்கணும். பிள்ளைங்களை தெரியாம தப்பா ஹர்ட் பண்ணிட்டோம்னா, என் பிள்ளைங்கிட்ட நான் சாரி கேட்கிறேன்னா ஐ எம் ரியலி சாரின்னு சொல்லுவேன். தெரியாம பேசிட்டேன் சாரின்னு சொல்றேன். அப்பதான் பிள்ளைகளும் நம்ம கிட்ட சாரி கேட்பாங்க. அந்த பழக்கம் வரும். அதே மாதிரி யாரா இருந்தாலும் தீமை செஞ்சாலும், அவங்க துரோகம் பண்ணாலும் அவங்கள மன்னிக்கிறவன் தான் ஆவிக்குரியவன். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. நான் செத்தாலும் மன்னிக்க மாட்டேன். உனக்குள்ள வேற ஆவி, பிசாசின் ஆவி இருக்கு. ஆமா, வந்து இங்க திருநெல்வேலி தான் சொல்லுவான், இவன் ஆவியில் நிறைஞ்சா பனைமரத்துக்கே போயிடுறான், ஆனா பக்கத்து வீட்டு ஆளை மன்னிக்க மாட்டேங்கிறான். சகோதரனை மன்னி, சொந்தக்காரனை மன்னிக்க பிரதர், உங்களுக்கு தெரியாது பிரதர், ஐயோ அவன் பண்ண, ஐயா நம்ம பண்ணாத விடவா அவன் பண்ணிட்டான். நம்ம ஆண்டவருக்கு பண்ணாத துரோகம் ஐயா.
அத்தனை துரோகத்தையும் மன்னித்தார், அத்தனை பாவத்தையும் மன்னித்தார், கடலின் ஆழத்துல போட்டார். மத்தேயு 18 என்ன சொல்றாரு? அவர் உங்களுக்கு மன்னிக்கிற மாதிரி நீயும் மன்னி போ. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்து உங்களுக்கு மன்னிக்கிறது போல சர்ச்சுக்குள்ளேயும் மன்னிப்பு இல்லை. விசுவாசிகள் சண்டை போட்டே கம்யூனியன் எடுக்கிறான். ஹலோ, சண்டை போட்டு என்ன செய்யறான் சொல்லுங்க? கம்யூனியன் எடுக்கிறான். சமாதானம். ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்ததே ஒப்புரவாக்குதலின் ஊழியம் செய்வதற்காகத்தான். அல்லேலூயா சொல்லுங்கயா. கம்யூனியன்னா சும்மா ஏதோ ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு போனேன்னா நீ பரலோகம் போயிருன்னு அர்த்தமா? கம்யூனியன் எடுக்கிறதுக்கு முன்னால காணிக்க, ஆண்டவர் என்ன சொன்னாரு? காணிக்க போடுறதுக்கு முன்னாலேயே ஏதாச்சும் சகோதரன் டிஸ்டர்ப் ஆச்சு யாருக்காச்சுன்னா போய் மன்னிப்பு கேட்டு வந்து காணிக்க போடு, இல்லைன்னா அந்த காணிக்க பரலோகம் போகாது. காணிக்கே எப்படி சொன்னார்னா, கம்யூனியன் எப்படி? இயேசுடைய ரத்தத்தை சரீரத்தை சாப்பிடுது, சமாதானம், மன்னித்து மறந்து. இவன் தான் ஆவிக்குரியவன். இந்த லிஸ்ட்ல நீங்க இல்லைன்னா நீங்க ஆவிக்குரியவர்கள் அல்ல. ஆமீன் சொல்லாததுலயே தெரியுது. கஷ்டப்படாதீங்க. இரண்டாவது, அடுத்தது, ஆவிக்குரியவன் வசனத்தின்படி வாழ முயற்சி செய்வான். சும்மா பிரசங்க கேட்டு சூப்பர் பாஸ்டர் பாஸ்டர் நல்ல இந்த வாரம் சூப்பர், என்ன சூப்பர், உன் கூட கர்த்தர் என்ன பேசினார், கீழ்ப்படிஞ்சியா? நான் இருந்து இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடப்பேன்னு ஒப்பு கொடுத்து நீ வாழ முயற்சி எடுக்கிறாயா? அவன் தான் ஆவிக்குரியவன். நான் சொல்லி இந்த வார்த்தைகளை ஒருவன் கேட்டு அதன்படி செய்கிறவன். 1 யோவான் 2:3, யார் தேவனை அறிந்தவர்கள், அவருடைய வார்த்தைகளை கற்பனைகளை நீங்கள் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். சும்மா தேவனை தெரியும் நான்லாம் சூப்பர் விசுவாசின்னு சொல்லாத. கற்பனைகளை நீ கை கொண்டாய் என்றால் தான் நீ தேவனை அறிந்தவன். வசனம் வாழ்க்கையா மாறணும். வாயை திறந்து சொல்லுங்க எல்லாரும், சத்தமா சொல்லுங்க. வசனம் வாழ்க்கையா மாறணும். அதற்கு முயற்சி எடுக்கணும். ஆவிக்குரியவன் மட்டும்தான் முயற்சி எடுப்பான். அடுத்தது, ஜென்ம குணங்களிலிருந்து விடுதலை பெற்று கிறிஸ்துவுடைய குணங்களை தரித்துக் கொள்வான். சொல்லுங்க. நான் கடந்த இந்த 1ஆம் தேதி 2ஆம் தேதி கோயம்புத்தூர்ல ஒரு சர்ச்சில் நான் ஊழியத்துக்கு ஃபர்ஸ்ட் 2 days. அப்போ அந்த பாஸ்டர், பெரிய சர்ச், அந்த பாஸ்டர் என்னுடைய நல்ல ஃப்ரெண்டு. நான் சொன்னார், அண்ணா நீங்க எல்லா இடத்துக்கும் போறீங்க, இன்டர்நேஷனல் லெவலில் டிராவல் பண்றீங்க, இன்னைக்கு சர்ச்சுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொன்னார். நான் எடுத்தோன்னு சொன்னேன், அவர் பேர் சார்ல்ஸ். இன்னைக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கலையா, மாற்றம் நடக்கல. 50 வருஷம் சர்ச்சுக்கு வர்றவனும் மாம்சத்துல தான் இருக்கிறான். கிறிஸ்து அவர்களுக்குள்ள வெளிப்படல. பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து உங்களுக்குள் உருமாகும் அளவும் நான் திரும்ப கற்ப வேதனைப்படுகிறேன். உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் கிறிஸ்து முழுமையா உருவாகணும். என் வாயின் வார்த்தைகள், என்னுடைய ஆக்ஷன்ஸ், மற்றவங்களோடு பேசுறது, என்னுடைய நடை உடை பாவனைகள் அத்தனையும் கிறிஸ்துவை இமிட்டேட் பண்ணணும். அவரை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அவன் தான் ஆவிக்குரியவன். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அவனுடைய முன்னுரிமை, நான் இந்த நேச்சுரல் மேனுடைய முன்னுரிமை என்னன்னு சொன்னேன். ஆமா, அது பணம், ஆஸ்தி, பொருள் சம்பாதிக்கணும், வீடு வாங்கணும், வீடு கட்டணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அவனை காட்டலும், என் சொந்தக்காரன் எல்லாத்த காட்டலும் நான் சூப்பரா வரணும். அடுத்தது உலக வெற்றி. ஆனால் ஆவிக்குரியவனுடைய முன்னுரிமை எது தெரியுமா? வேதம் வாசிப்பது, ஜெபிப்பது, சபை கூடுதலை, ஆமென், சந்தோஷத்தோடு வருவது, பரிசுத்தமான வாழ்க்கை வாழுவது, ஆவி ஆத்தும ஆதாயம் செய்வது, மன்னிப்பது, மறந்து விடுவது, தேவனை சார்ந்து கொள்வது, அந்தரங்க வாழ்க்கையிலும் பரிசுத்தத்தை காத்துக் கொள்வது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்த வாழ்க்கை வெளியே போடுற வேஷம் அல்ல. அந்தரங்க வாழ்க்கையில
பரிசுத்தம். எல்லாரும் சொல்லுங்க, அந்தரங்க வாழ்க்கையில். வாய் திறந்து சொல்லுங்க பிரதர், அந்தரங்க வாழ்க்கையில். ஆமா, இன் யுவர் சீக்ரெட் லைஃப், உனக்கும் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். அங்கே பரிசுத்தம். மனைவி பார்க்க மாட்டாங்க, கணவன் பார்க்க மாட்டாங்க, அம்மா பார்க்க மாட்டாங்க, பிள்ளைங்க பார்க்க மாட்டாங்க, பாஸ்டரால உன்னை எப்பொழுதும் வாட்ச் பண்ண முடியாது. ஆனா ஒரு 2 கண்கள் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறது. யோசேப்பு சொன்னா, அவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி? அந்த உணர்வு இருக்கிறவன் தான் ஆவிக்குரியவன். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லு. வீட்டுல, வேலை ஸ்தலத்துல, எல்லா இடத்திலும். சரி, டைம் போயிட்டே இருக்கு, இன்னும் 2 மணி தான் சொல்லணுமே. அடுத்தது மாம்சத்திற்குரியவர்கள். சத்தமா சொல்லுங்க. அதாவது நேச்சுரல் மேன் நான் சொன்னேன், அவன் ரட்சிக்கப்படாத ஆளு, சாதாரண ஆளு. ஆனா இவன் யாரு? மாம்சத்திற்குரியவர்கள்னா ஆண்டவருக்குள்ள வந்துட்டும் இவன் ஆவிக்குரியவனா இல்லாதவன். பழைய ஏற்பாட்டுல யாரு? லோத்து யாரு? மாம்சத்துக்குரியவன். ஆனால் ஈசாக்கு சொல்லுங்க, ஆபிரகாம் ஆவிக்குரியவன். இஸ்மவேல், ஈசாக்கு, ஏசா, யாக்கோபு, சொல்லுங்க சொல்லுங்க, இப்படி பிரிச்சுட்டே போலாம் வேதம் ஃபுல்லா. அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்திலையும் இந்த 2 குரூப் இருக்கு. அதனால தான் பவுல் சபைக்கு எழுதுகிறாரு, நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களா இருக்கிறீங்களே. அப்ப மாம்சத்திற்குரியவன் அவன் எப்படி இருப்பான் வேகமா பார்த்திடலாம். ஹல்லேலூயா, glory to God. ரோமர் 7வது அதிகாரம். அந்த வசனங்களை வாசிக்க முடியாது, ஏன்னா நேரம் இல்லை. 7ஆம் அதிகாரம் 14 இருந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க, வீட்டில் போய் வாசிங்க. 7ஆம் அதிகாரம் 14 இருந்து 25 வரைக்கும் வாசிங்க, வீட்டில் போய் வாசித்துக்கோங்க. மாம்சத்திற்குரியவர்கள். 14ஆம் வசனம் வாசிக்கிறேன். மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது, நானோ பாவத்திற்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்திற்குரியவனாக இருக்கிறேன். அதை சொல்லும் போது தான் நான் சொல்றேன், நிர்பந்தமான மனிதன் சொல்றாரு. அப்போ மாம்சத்திற்குரிய, கவனிங்க கவனிங்க கவனிங்க, ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை சொல்ல போறேன். இந்த மாம்சத்திற்குரியவனுடைய டேஞ்சர் என்ன தெரியுமா? டூயல் ரோல், டபுள் ரோல். யூ ஆர் ரைட். 2 வேஷம். இதுதான் மாம்சத்துக்குரியவன். இந்த நேச்சுரல் மனுஷனாச்சு நான் பாவி, இயேசு வரியில ஏற்றுக்கொள்ளலன்னு போயிடுவான். இவன் சர்ச்சுக்குள்ளே இருந்துட்டு சர்ச்சுக்கு வந்தா ஒரு முகம், வெளியே போனா ஒரு முகம். இரட்டை வேடம். எல்லாரும் சொல்லுங்க பாப்போம், சத்தமா சொல்லுங்க. டூயல் பர்சனாலிட்டி, இரட்டை வேடம். தயவு செஞ்சு நீங்கள் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்காதீங்க. உலகம் இழுக்கும், வெளியே போனீங்கன்னா மாம்சம் இழுக்கும், சோசியல் மீடியா இழுக்கும், ஃபேஷன் இழுக்கும். ஆனா அந்த இழுப்பு எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். எசேக்கியேல் 47ஆம் அதிகாரத்தில் அந்த தண்ணி இழுத்துட்டு போகுது. அந்த தண்ணி தான் பரிசுத்த ஆவியானவர். அந்த தண்ணி என்னை இழுத்து கொண்டு போகிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆவியானவர். அதனால தான் ஃபாதர் அழகா பாடி, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. பாடுங்க சத்தமா. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. என்ன பியூட்டிஃபுல் சாங் இல்ல? விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும். அப்படி உண்மையா சொல்றவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே,
நிறைய வசனத்தை சொல்லணும், எனக்கு நேரம் இல்லை. 1 பேதுரு 2:11 சொல்லுகிறது, மாம்ச இச்சைகள் ஆத்துமாவிற்கு விரோதமாக போர் செய்கிறது. ரோமர் 8:8 வாசிங்க. ரோமர் 8:13 வாசிங்க. ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் நீங்கள் பிழைப்பீர்கள். கலாத்தியர் 5:16-21 வரைக்கும் வாசிங்க. கொலோசியர் 3:1-10 வாசிங்க. 1-10 வசனங்கள். பவுல் எழுதுகிறார் ஆவியானவர் மூலமாக கலாத்து சபைக்கு 3வது அதிகாரம் 3வது வசனம், ஆவியில் ஆரம்பித்த நீங்கள் இப்பொழுது மாம்சத்தில் முடிக்க போகிறீர்களோ? கலாத்தியர் 5:24 கிறிஸ்துவுடையவர்கள் அவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசையையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். அவன்தாயா ஆவிக்குரியவன். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15:31 கர்த்தர் பவுல் சொல்றாரு, நான் அனுதினமும் சாகிறேன். சொல்லுங்க, அனுதினமும் சாகிறேன். இப்ப நான் எத்தனை சொன்னேன்? நேச்சுரல் மேன், ஸ்பிரிச்சுவல் மேன், கார்னல் மேன், மாம்சத்துக்குரியவர்கள், கடைசியா இன்ஃபேன்ஸ், குழந்தைகள். இது ஒரே ஒரு வார்த்தையில் நான் சொல்லி முடிச்சேன். இன்னைக்கு சபையில் நிறைய பேர் குழந்தைகளாவே இருக்காங்க. கவனிங்க, எனக்கு 2 வாலிப பிள்ளைங்க இருக்காங்க. அதனால நான் தைரியமா பேசுறேன். ஏன்னா நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்க கூடாது. ரொம்ப ஓப்பனா பேச போறேன். பெண் பிள்ளைகளை வச்சிருக்கிறவங்க, குழந்தையா இருக்கிற பிள்ளை வளரும் வளரும் வளரும். ஒரு ஸ்டேஜில் சொல்லுவாங்க, என் பிள்ளை மெச்சூர்ட் ஆகிட்டான்னு சொல்லுவாங்க. என் பிள்ளை வயசுக்கு வந்துட்டான். என் பிள்ளை என்ன ஆயிட்டா? என் வெக்கமா இருக்கா? நான் தான் சொல்றேன். அப்புறம் என்ன, நேச்சுரல் நடக்கிறதானே சொல்றேன். மெச்சூர்ட் ஆயிட்டா, வளர்ந்துட்டா, பெரியவள் ஆயிட்டா. எதை வச்சு சொல்றீங்க? நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கன்னா ஒண்ணே ஒண்ணு. என்ன அர்த்தம் தெரியுமா? என் பிள்ளை இன்னொரு ஜீவனை உண்டாக்க தகுதி அடைந்து விட்டாள். ஹலோ, அதனுடைய அர்த்தம் என்ன? என் பிள்ளை, வாய் திறந்து சொல்லுங்கய்யா, இன்னொரு ஜீவனை உருவாக்க தகுதி அடைந்து விட்டாள். அப்ப விசுவாசிகள் வளர்ந்துட்டாங்கன்னு என்ன அர்த்தம்? இன்னொரு ஆத்துமாவை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர வளர்ந்திருக்கிறாங்க. நீ 25ல ஒரு ஆளை கூட ரட்சிப்புள்ள வரல, நீ இன்னும் வயசுக்கே வரல. நீ வளரவே இல்லை. நீ இன்னும் குழந்தையாகத்தான் இருக்கிறாய். நான் இதுக்கு மேல பேசல. குழந்தைகளை குறித்து நிறைய காரியங்கள் இருக்கு. நான் இதோட நிறுத்துறேன். நீ வளர்ந்துட்டேன்னா இந்த 2026ல நீ நிரூபிச்சு காமிக்கணும். இன்னொரு ஜீவனை, இன்னொரு மனிதனை ஆண்டவர்களை கொண்டு வந்தா தான் நீ வளர்ச்சி அடைந்தவன். இல்லைன்னா நீ குழந்தை. அதனால தான் பவுல் சொல்றார், கடினமான ஆகாரம் கொடுக்கலான்னு பார்த்தா எல்லாம் பால் பாட்டிலோட தான் சர்ச்சுக்கு வருது. கையை சூப்பிட்டே வருது. ஆனா பெருசு பெருசா வளர்ந்துருக்கு, மீசை வச்சிருக்கு, பெரிய பெருசா வளர்ந்துருக்கு. ஆனா எல்லாம் குழந்தை. இன்னும் யாரும் பெரியவங்க ஆகல. ஏன்னா ஒரு ஆத்மாவை கூட ஆதாயம் பண்ணல. இந்த வருடத்துல ஒரு பெரிய தீர்மானம் எடுங்க. எல்லாரும் கண்களை மூடலாமா? எல்லாரும் கண்களை மூடலாம். எல்லாரும் கண்ணை மூடுங்க. நான் பேசிட்டே இருப்பேன். ஆவியானவர் இந்த சபையோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். சத்தியம் கிடைக்காத பஞ்ச காலம். எந்திரிச்சு வெளியே போகாத. டேய் தம்பி உட்கார். இன்னும் 2 நிமிஷத்துல முடிஞ்சிடும். எல்லாரும் கண்ணை மூடுங்க பாப்போம். கண்ணை மூடுங்க. சாதாரண மனிதனா, நேச்சுரல் மேனா நான் இருந்த நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தினாலே இலவசமாக கிடைக்கிற பாவ மன்னிப்பை பெற்று பழைய மனிதனை புதைத்து கிறிஸ்துவை தரித்து கொண்டு எழும்புகிற ஞானஸ்நானம், அது ஒரே ஒரு ஞானஸ்நானம் தான். குழந்தை ஞானஸ்நானம் தப்பு. தெளிப்பு ஞானஸ்நானம் வேதத்தில் இல்ல. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி பழைய பாவ மனிதனை புதைத்து கிறிஸ்துவை தரித்து கொண்டு எழும்புகிற பாவ மன்னிப்பிற்கென்று எடுக்கிற ஞானஸ்நானம்.
நேற்று ஒப்பு கொடுத்தவங்க வேண்டாம். இன்றைக்கு புதிதாக, நான் இதுவரைக்கும் அப்படி ஞானஸ்தானம் எடுக்கல, சின்ன வயசுல தவறா எடுத்துட்டேன், ஆனா இன்னைக்கு என் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும், நான் இன்னைக்கு ஞானஸ்தானத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க யாராவது இருந்தா கையை உயர்த்தினா நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். வேகமாக நல்ல கையை உயர்த்துங்க. நான் கர்த்தர் உங்களை பார்க்கிறார், நானும் உங்களை பார்க்க விரும்புகிறேன். பின்னால ஒரு சகோதரன் கையை உயர்த்தி இருக்கிறார். வேற திரும்பி பார்க்காதீங்க, திரும்பி பார்க்காதீங்க. சகோதரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேற யாராவது? சகோதரி, இங்க ஒரு கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கண்ண மூடி இருக்கும் போது நீங்க முடிஞ்சோன்ன பாஸ்டரை பார்த்துட்டு போங்க. என்னம்மா சகோதரி, நீங்களும் பார்த்துட்டு போங்க. சகோதரா, நீங்களும் பாஸ்டரை பார்த்துட்டு போங்க. உங்க பேரை கொடுங்க, உங்களை இன்னும் நடத்துவாங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் கண்களை மூடலாமா? நான் திரும்ப சொல்றேன், எங்க அப்பா ரோமன் கத்தோலிக்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவங்க. எங்க அப்பாவுடைய அண்ணன்மார், பெரியப்பா குடும்பம் எல்லாருமே இன்னும் ரோமன் கத்தோலிக்கம் தான். எங்க அம்மா ஃபேமிலி எல்லாம் சிஎஸ்ஐ. இன்னொரு சிஎஸ்ஐல நிறைய சிஎஸ்ஐல இருந்தாலும் ரட்சிக்கப்படணும், மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும். ஆமா, விக்கிரக ஆராதனை செய்யறதுல தான், ஆனா சத்தியத்தை கை கொள்ளணும், இல்லைன்னா பரலோகம் போக முடியாது. ஆமென். யாரா இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். இன்னும் யாராவது எடுக்காம இருந்தீங்கன்னா, கை தூக்காம இருந்தீங்கன்னா வந்து பாருங்க, பாஸ்டர் சொல்லுங்க, பாஸ்டர் என் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். எப்ப சாமன் தெரியாது, எப்ப கர்த்தருடைய வருகை இருக்குன்னு தெரியாது, நான் கைவிடப்பட்டு போக கூடாது, அவனுடைய ராஜ்யத்தில் நான் சேர்க்கப்படணும். எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுப்பி நில்லுங்க பார்க்கலாம்.